எது மேலையும் பற்று இல்லாமல் இருந்தால் அதுக்கு பேர் டிட்டாச்மெண்ட். எது மேலையும் பொறுப்பு இல்லாமல் அலட்சியமாக இருந்தால் அதுக்கு பேர் இன்டிஃபரன்ஸ். பற்று இல்லாமல் இருக்கிறதும் பொறுப்பு இல்லாமல் இருக்கிறதும் ரெண்டுமே ஒன்று தான் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் ரெண்டுமே வேற வேற. இன்னும் சொல்ல போனால் எதிர் துருவம். 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற 3 நண்பர்கள், ரமேஷ், ராஜேஷ், சந்தோஷ், 3 பேரும் ஒரே குவார்ட்டர்ஸில் பக்கத்து வீட்டில் இருக்காங்க. ரமேஷோட அப்பா தன்னோட பையன் போர்டு எக்ஸாம் எழுதுறது நினச்சி ரொம்ப டென்ஷனாக இருக்காரு. எப்படியாவது நல்ல மார்க் வாங்கணும், இல்லைனா வாழ்க்கையே போயிடும்னு தினமும் ப்ரெஷர் கொடுக்குறாரு. அவரே எக்ஸாம் எழுதுற மாதிரி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிறாரு. இதுக்கு பேரு அட்டாச்மெண்ட். ராஜேஷோட அப்பா அவன் படிச்சாலும் சரி படிக்காட்டியும் சரி அவனோட லைஃப் அவனோடதுன்னு சொல்லிட்டு கண்டுக்காம இருக்கிறாரு. இது லைட்டா டிட்டாச்மெண்ட் மாதிரி தெரியும், ஆனா அது கிடையாது. இதுக்கு பேர் தான் இன்டிஃபரன்ஸ். அதாவது அலட்சிய மனப்பான்மை, பொறுப்பின்மை, இப்படி எப்படி வேணும்னாலும் சொல்லலாம். உண்மையான டிட்டாச்மெண்ட் எப்படி இருக்கும் தெரியுமா? சந்தோஷ் அப்பாவோட நடவடிக்கைகள் அதை புரிய வைக்கும். நீ நல்லா படிக்கணும்னு நான் விரும்புறேன், உனக்கு தேவையான சப்போர்ட்டை நான் தரேன், ஆனா ரிசல்ட் முழுசும் என்னோட கண்ட்ரோல்ல இல்ல. அதனால ரிசல்ட்டை நினைச்சு நான் தினமும் பதட்டப்பட மாட்டேன். அதே நேரத்துல உன்னோட முழு எஃபர்ட்டை நீ போடு. இதுதான் அவரோட ஸ்டேட்மெண்ட். இதுதான் டிட்டாச்மெண்ட். அக்கறை இருக்கு, முயற்சி இருக்கு, பொறுப்பு இருக்கு, ஆனா முடிவை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற அட்டாச்மெண்ட் இல்ல. நம்ம வாழ்க்கையிலையும் பல பிரச்சனைகளுக்கு காரணம் அக்கறை இல்லாதது கிடையாது, நம்ம கண்ட்ரோல்ல இல்லாத விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்ண முயற்சி பண்றது தான். டிட்டாச்மெண்ட்னா I'll give my best but I'll not lose my peace over the outcome. அதே நேரத்தில் இன்டிஃபரன்ஸ்னா I don't care attitude. டிட்டாச்மெண்ட் உங்களை அமைதியாக்கும், அதே நேரத்தில் இன்டிஃபரன்ஸ் உங்களை உணர்ச்சியற்றவராக மாற்றிடும். அதனால அக்கறையை விடாதீங்க, அதிகப்படியான பற்றை மட்டும் விட்டுருங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க கவலைப்படுற ஒரு விஷயம் எதுன்னு யோசிங்க. அதுல எது உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, எது உங்க கண்ட்ரோலுக்கு வெளியே இருக்கு. உங்க கண்ட்ரோல்ல உள்ளதை மட்டும் முழு முயற்சியோட செய்யுங்க, மிச்சத்தை விட்டுருங்க. இதுதான் உண்மையான டிட்டாச்மெண்ட். நான் சொல்றத பொறுமையா யோசிச்சு பாருங்க, கண்டிப்பா நீங்களே அதை அக்செப்ட் பண்ணிப்பீங்க.